அதை வாட்ஸ்அப்லேயும் ஒரு வேலை அனுப்பி சார் நான் மெசேஜ் போகிறோம் கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அவங்களுக்கு காமிச்சேன். நான் டேட்டை பற்றி இன்றைய போட்டு பண்ணி நான் கேட்டு அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் அவர்களின் பிரதரில் கோஆப்ரேட்டிவ் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சிஎஸ்ஆராக இருந்து பணி நிறைவு பெற்று ஒரு 6-7 வருடங்கள் ஆகிவிட்டன. அவருடைய மனைவி வந்து எம்எஸ்சி பிஎட்டு பணியில் இருக்கிறாங்க. அரசாங்க வாத்தியார் உத்தியம் பார்க்குறாங்க. அவர் எதாச்சும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு போய் வீட்டில் போய் பிபிஓ பார்த்துருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ மாத்திரம் தான் இருக்கேன் அவருக்கு. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ ஸ்பவுஸோட நேமோ ஏஜோ எதுவுமே இல்லையா. ஆனால் பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆஹா, இதனடா இவ்வளோ கோளாறாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கிட்டு போய் அவர் கையில் வந்து ஏற்கனவே அவர் ரிட்டையர் ஆகிற போது கொடுத்த அந்த பென்ஷன் ப்ரொபோசலோட நகல் கையில் இருந்திருக்கு. அந்த நகலையும் அட்டாச் பண்ணி ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் அவருக்கு வந்து மதுரையில் தான் இருக்கிறார் அவர். அதனால் அவங்கள்ட்ட நேராக போய், சார் இந்த மாதிரி ஏற்கனவே நான் ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறப்பவே என்னோடய ஸ்பவுஸோட நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எல்லாமே எவ்ரிதிங் அட் தி டைம் ஆஃப் சாங்ஷன் ஆஃப் பென்ஷன் நான் கொடுத்துருக்கேன் சார். ஆனால் ஏஜி ஆஃபீஸில் வந்து ஆர்டரில் அது இல்லாமல் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஏஜிக்கு சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த அந்த ப்ரொப்போசல்ஸோட காப்பி, இவர் வந்து பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்புகிறப்போ தயாரிப்பை அந்த நகல் மொத்தம் 3 காப்பி, அதோட ஜெராக்ஸ் காப்பி அவர் 3 காப்பி எடுத்து, பெட்டிஷனுக்கு 3 காப்பி, ஆதார் கார்டு, மற்றபடி அவங்க ஸ்கூல் ரெக்கார்டு, அதாவது ஸ்பவுஸுக்கு உண்டான ஸ்கூல் ரெக்கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுக்குண்டான ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் சேர்த்து நேற்று, அதாவது 3/2/2025 அன்று ஜேஆர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. எதுக்கு இவ்வளவு இன்ஸ்டன்சஸ் எல்லாம் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத்தில் சொல்கிறாருன்னா, எல்லாம் பென்ஷன் சேங்ஷன் பண்ணோன்னே அப்படியே இருந்துடுறோம். சரி, ரொட்டீனாக எல்லாம் ஏஜி ஆஃபீஸில் வந்தெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஏஜி ஆஃபீஸில் வேணும்னு மிஸ்டேக் பண்ணுறதில்ல, தவறுதலாக கூட விடுதலாக இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம தான் சரி பார்க்கணும். என்னட்டா பிபிஓ வந்து ட்ரெஷரிக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க, பென்ஷனர்ஸ் காப்பி வந்து கையில் தான் இருக்க போகுது. அது வீட்டில் இருக்கிறத எடுத்து பார்க்குறது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம ஆளுக்கு எத்தனை மீட்டிங்கில் சொன்னாலும் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்புறம் நாளை பின்ன சிக்கல்னு வர்ற போது அது ரொம்ப சிரமம். ஒரு காலகட்டத்தில் ஸ்பவுஸாக இருக்கிறவங்க ரொம்ப சிரமத்தில் படணும். அது இருக்கிறப்பவே நம்ம எல்லா விவரங்களையும் சரிபார்த்து அவங்களுக்கு உண்டான இந்த வழிதகவல் எல்லாம் சரி பண்ணிட்டு தான் ஒரு நிம்மதியான ஒரு நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறத மதுரை மாவட்ட தலைவர் அடிக்கடி வலியுறுத்திட்டு வர்றாரு. இப்பொழுதும் இன்றைய தேதியிலும் எங்கள் பிரதரில் அவர் பெட்டிஷன் கொடுத்துட்டாருன்னு சொன்னதுனால சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து திரு ரிட்டையர்ட் டிஆர்ஓ திரு வேலாயுதம் அவர்கள் அடுத்து நான் ட்ரெஷரி போகும்போது, சார் நீங்கள் அனுப்பி வைத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ட்ரெஷரியில் காமிக்கிறேன். ட்ரெஷரிக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வராமல் இருக்காது, இருந்தாலும் இது போன்ற இனங்களை குறிப்பிட்டு பெட்டிஷன் கொடுக்குறது ரொம்ப ரேராக இருக்கும் போல் தெரியுது. அதனால் அவங்க ட்ரெஷரில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஜீவோ இருந்தால் காப்பி கொண்டு வந்து கொடுங்க சார், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் ஸ்பவுஸுக்கு உண்டான டேட் ஆஃப் பர்த்தை நாங்கள் எப்படி என்னங்கிறத அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறத அடிப்படையில் போட்டு தர்றோம் அப்படின்னு மாதிரி சொன்னதன் பேரில் வாட்ஸ்அப்பில் அவருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கு. இது போன்று உங்களுக்கும் இருக்கலாம். அதனால் உடனடியாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தில் சார்ந்தவர்களாலும் சரி, டாசோராவில் இருக்கிறவங்களாக இருந்த, டாசோரானா டிப்டி கலெக்டர் டிஆர்ஓ அசோசியேஷன் தனியாக வச்சுருக்கிறாங்க. திரு மூக்கையா அவர்கள் தான் அதற்கு தலைவர். அவர் மாவட்ட தலைவராகவும் இருக்கிறார், மதுரை மாவட்ட தலைவர் அஸ் வெல் அஸ் மாநில தலைவராகவும் இருக்கிறார். கடந்த 25/1/2025 அன்று அவங்க மாதாந்திர கூட்டம் நடந்த போதும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் கலந்துக்கிட்ட போது இதையும் சொன்னார் அந்த மெம்பர்களுக்கெல்லாம். அதில் ஒருத்தர் சுதாரித்து போய் திரு வேலாயுதம் டிஆர்ஓ அவர்கள் போய் பார்த்துருக்கிறாரு. ஆஹா, அவர் சொன்னது சரிதான் போல் அப்படின்னு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துட்டார். மசரிங்க ட்ரெஷரிக்கு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி மதுரை போயிருக்கிறாரு, அதோட இதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதனால் இந்த காணொலியை காணும் அனைவரும், அதாவது மதுரை மாவட்டம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சங்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவங்க வீட்டில் தான் இருக்க போது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், அதை உடனடியாக எடுத்து வெரிஃபை பண்ணி ஸ்பவுஸுக்கு உண்டான டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கா, அவங்களோட ஏஜ் போக்குவரத்து இருக்கா. இவரோட பிரதர் இல்லாவோட கேஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ மாத்திரம் தான் ஜாயின்ட் ஃபோட்டோ இருக்குது,
பென்ஷன் சாங்ஷன் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர் அதை பரிசீலனை பண்ணவே இல்லை. பிபிஓவில் பின்னாடி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கலைங்கிறத பார்க்கவே இல்லை. 2 பேரோட ஃபோட்டோ இருக்குது, பென்ஷன் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதோட ஹீ இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அதை பார்க்கல, பரிசீலிக்கலை. சொன்ன அப்புறம் தான் ஆஹான்னு பார்த்தா ஒன்லி 2 பேரோட ஃபோட்டோ மாத்திரம் இருக்குது, பென்ஷன் சாங்ஷன் ஆகிருக்கு. எந்த டீட்டெயில்ஸும் அதில் பிபிஓவில் என்ட்ரி ஆகலை, ஏஜி ஆஃபீஸ் வந்ததில்லை அப்படின்னு சொன்னதன் பேரில் தான் நேற்று போய் அவர் ஜேஆர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காருங்க. அதனால் இதெல்லாம் மேலோட்டமான தகவல் இல்லை, மிக முக்கியமான தகவல்கள். எனவே அனைவரும் ஓய்வு பெற்றோர் சங்கத்தில் உள்ளவர்களும் சரி, யார் இதை பார்த்தாலும் இந்த காணொலியை காணுபவர்கள் அனைவரும் பென்ஷனர்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிபிஓ உடனடியாக பார்ட் 2 ஆஃப் தி பிபிஓவில் தான் இந்த ஸ்பவுஸோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதை சரிபார்க்கும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பல நன்றி.